ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேது இருந்துட்டு தமிழ்கிட்ட, இங்கே பாரு தமிழ், நீ எங்கே போகிறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்து நிற்கிறேன், உன்னை தூக்கிட்டு போகிறேன் சரியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே நடந்து வந்துக்கிறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், நான் போட்ட ஆர்டரெல்லாம் இல்லை, இது உங்கள் மாமா போட்ட ஆர்டர், அதனால் உங்கள் மாமா போட்ட ஆர்டரை நீ மதிச்சு தானே ஆகணும், அவர் பேச்சு நீ மீறக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை நம்மளை இப்படி கேட்டுட்டாரே, தாமேல நம்பிக்கை இல்லாம இவ்வளோ பெரிய அசிங்கமான வார்த்தை என்ன பார்த்து கேட்டுட்டாரே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்குதான் செய்யுது. அந்த சின்ன வருத்தத்தால் தான் இப்போ வரைக்கும் சேது கூட பேசாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு வராங்க. வந்த உடனே, என்னக்கா மாமா ரொம்ப பாசமா இருக்காரு போலயே, மாமாவை பார்த்தா எனக்கே மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்குது, அவ்வளோ பாசமா இருக்காரு. இங்க பாருடி, உங்க மாமாவை பாசத்தை தூக்கிட்டு போய் குப்பையில போட சொல்லு, தூக்கி வச்சு ஆடுறதா தலை மேல வச்சு ஆடுறது, அதுக்கப்புறம் கோவம் வந்துட்டா காலில் மிதிக்கிறதா, இங்க பாருடி, இப்படி ஒரு அன்பெல்லாம் எனக்கு தேவையே கிடையாதுடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டே நம்ம அதாவது தனம் இருந்துட்டு, இங்கே பாருக்கா, நீ பண்ணதும் தப்பு தானே, நீ பண்ண தப்புக்காக தான் மாமா அவ்வளோ கோவப்பட்டாரு, அது மட்டும் இல்லாமல் ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு வேற இருந்தார், அங்கே போயிட்டு நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது, அதனால தான் ஏற்கனவே சண்டை போட்டுட்ருக்கீங்க, அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க சொன்னது தப்பு தான், நியாயப்படுத்தியெல்லாம் சொல்லலை, ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு, அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ வரையும் நீ உக்காந்துக்கிட்டு இருக்கேக்கா, இங்கே பாருக்கா, திரும்ப திரும்ப நீ அதவே யோசிச்சுக்கிட்டே இருக்காதுக்கா, அப்படி நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா வச்சுக்கேன், நானே மாமாவை கல்யாணம் பண்ணிக்குவேன் சரியா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, உனக்கு அடிப்பத்தலைன்னு நினைக்கிறேன், நீ நான் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், நீ அம்மா வீட்டுக்கே கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா, இந்த மாதிரி என்னை முடிக்க விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் மாமா கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறாங்க, அதாவது அக்கௌண்ட்ஸ் போகிறதுக்காக கூப்பிடவும், நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே அந்த படிக்கட்டில் தவறி கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே அங்கிருந்து உருண்டு 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 வந்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. தமிழ் முள்ள வர வேண்டியதானே தமிழ், ஐயோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேது இருந்துட்டு, அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே பாரியா சேதோ, தமிழ்ச்செல்வி படிக்கட்டுலேருந்து உருண்டு வந்துக்கிட்டு இருக்கா பாரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்து நம்ம சேதுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எத்தனை முறை சொன்னேன், உனக்கு மாடிப்படியிலிருந்து இறங்கி வரணும்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் தானே சொன்னேன், எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம தமிழ்ச்செல்வியை போய் தூக்குறாங்க. இங்கே பாரு தமிழ், உனக்கு எதுவும் இல்லை, உனக்கு ஏதாச்சும் பண்ணுதா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்கவும், மோகனா இருந்துட்டு குடுன்னு ஓடி போயிட்டு தண்ணியை கொண்டு வராங்க. தண்ணி கொண்டு வந்த உடனே நம்ம சேத இருந்துட்டு தண்ணி எடுத்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு குடுக்கு குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க, அங்கே யாரோ எண்ணெயை ஊற்றி வச்சிருக்காங்க, அதனால தான் எனக்கு கால் வலிக்குச்சு அப்படின்றாங்க. இதை கேட்டால் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. தான் எண்ணெயை இப்படி ஊற்றி வச்சோன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். அதுக்கப்புறம் அவங்களா நம்மளை கேட்கும்போது மட்டும் நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, என்னம்மா நம்ம பிளான் போட்டது சக்ஸஸாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சக்ஸஸாக முடிஞ்சிச்சுடி, அவள் படிக்கட்டுலேருந்து உருண்டு 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 ஓடிட்டே இருந்தா தெரியுமா, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை போயிருக்குமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இம்மா எனக்கு என்னம்மா தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் அந்த நேரம் பார்த்து வராரு. வந்த உடனே, என்னம்மா கீழே என்னமோ சத்தமா இருக்கு, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், நம்ம போஸுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருமா, இந்த விஷயம் மட்டும் பெரியப்பாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ராஜா, அதாவது போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து இவங்க பேசுறது எல்லாத்தையும் காவியை கேட்டுறாங்க. கேட்ட உடனே பயங்கர கோவம், இப்ப எதுவுமே பண்ணக்கூடாது, இவங்க தெரியாத மாதிரி வந்து கூட்டத்துல நடிப்பாங்கல்ல, அப்போ எல்லாரும் முன்னாடி இவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம காவியை நினைச்சுக்கிட்டே கீழே போறாங்க. கீழே போன உடனே நம்ம
யாரு நம்ம தமிழ்ச்செல்வி கீழ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்னங்க என்னங்க ஆச்சு? இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லங்க மேலேருந்து உருண்டு வந்ததுல, என் வயித்துல இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு ரொம்பவே அர்ஜென்ட்டா போயிட்டு கார எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்துட்டு நிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம தமிழ்ச்செல்விய தூக்கிட்டு போறாங்க. சேது கொஞ்சம் பார்த்து தூக்கியேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஒரு பக்கமும் மோகனா இருந்துட்டு ரொம்பவே பதறி போறாங்க. அப்பதான் இங்க பாருங்க அத்தை, ஒண்ணு மேல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. எதுக்கு தான் இந்த மாதிரி நடக்குதோ நம்ம குடும்பத்துல. காலையில சேதுக்கு அது அது இது நெஞ்சு மேலே வந்து பாம்பு உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி இப்படி உருண்டு உருண்டு வந்து விழுந்துகிட்டு இருக்கா. குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அத்தை அப்படின்றாங்க. இங்க பாருடி, கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம அதாவது யார நம்ம அப்பத்தா இருந்துட்டு மோகனா கிட்ட சொல்லுவோம். மோகனா இருந்துட்டு, "இல்ல அத்த, படிக்கட்டுலருந்து அத்தன படிக்கட்டு உருண்டு உருண்டு வந்திருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு அத்த. நம்ம 2 பேரும் போவோம் வாங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா அப்பத்தா, அதுக்கப்புறம் நம்ம சேது, அ தமிழ்ச்செல்வி இவங்க எல்லாருமே கார்ல போறாங்க. போன உடனே டாக்டர்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, டாக்டர் எனக்கு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி சொல்றீங்களா டாக்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அ தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா கேட்கவும், "இங்க பாருங்கம்மா, நீங்க பதறாதீங்க. வயித்து மேல ஏதாச்சும் படிக்கட்டு பட்டுச்சா? வயித்துல படாம தானே நீங்க கீழ விழுந்தீங்க. வயித்துல ஏதாவது படுற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்ல டாக்டர். வயித்து மேல படக்கூடாதுன்னு வயித்து மேல கைய வச்சுக்கிட்டு, வயித்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் வயிற புடிச்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொல்றாங்க. இத கேட்ட டாக்டர் இருந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, கண்டிப்பா குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா குழந்தைக்கு அடிபட்டு இருந்தா கண்டிப்பா இப்ப வயிறு வலியால நீங்க தாங்கி இருக்கவே முடியாது. அதனால நான் ஸ்கேன் பண்ணிட்டு முழுமையா சொல்றேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "ஐயா பெரிய மந்த, எதுக்குய்யா என்னோட குடும்பத்த மட்டும் இவ்ளோ சோதிச்சுட்டே இருக்க? என்ன என்ன நடக்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு காட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா" அப்படின்னு பெரிய மந்த கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு போய் ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே தமிழ்ச்செல்வி வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கள்லாம் சூப்பரா அழகா ஆரோக்கியமா இருக்குது. ரொம்பவே ஜாலியாக விளையாடிக்கிட்டு தான் இருக்குது. இதை பார்த்தா நம்ம டாக்டர் இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, "இங்க பாருங்கம்மா, நீங்க கவலையே படாதீங்க. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவுமே ஆகலை. ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு தான் இருக்குதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம். "இங்க பாருங்க டாக்டர், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட மாட்டீங்களான்னு இவ்வளோ நேரமா நான் பதட்டத்தில் இருந்துங்க தெரியுமா டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே பதறி போயிட்டு ரொம்பவே அழுதுகிட்டும் டாக்டருக்கு நன்றி சொல்றாங்க. "இங்க பாருங்கம்மா, நான் இருக்கிறத தான் சொல்றேன். இதுல எனக்கு என்னம்மா நன்றி சொல்றது இருக்குது? என்னோட வேலைய நான் பார்க்குறேன் சரியா? சரி, நீங்க மெதுவா இறங்கி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி மெதுவா நடந்து வராங்க. சேது இருந்துட்டு, "தமிழ்ச்செல்வி இரு, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா பிடிச்சுக்கிட்டு, "வா தமிழ்ச்செல்வி, போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேபினுக்கு போறாங்க. இங்க பாருங்க, தமிழ்ச்செல்வி வயித்துக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகல. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க எதுக்குமே வரி பண்ண தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், அப்பதான் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிம்மதியாவே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு, இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. "கடவுளே, அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ அவ்ளோ அசால்ட்டா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டானா, இந்த வீட்ல இருக்கிற அதிகாரத்தெல்லாம் அவ பின்னாடி மாத்துறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால இது எதுவுமே நடக்காம அவ வயித்துல இருக்கிற குழந்தைய கலைச்சு விட்டுனா, கண்டிப்பா அவளுக்கு எதுவுமே நடக்காம நாங்க பண்ணிடுவோம்" அப்படின்னு ஒரு பக்கம் ஈஸ்வரியும், நம்ம சாவித்திரியும் தாமரையும் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாமரை இருந்துட்டு ஈஸ்வரி அதாவது யாரு நம்ம சாவித்திரி கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்கம்மா, இப்போ இந்த நேரத்துக்கு குழந்தைய கழிச்சிருப்பாங்கல்லம்மா, டாக்டர் எல்லாம் கழிச்சிருப்பாங்கல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கும் அது தாண்டி ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே புரியாம உக்காந்துக்கிட்டு இருக்கேன்டி. நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாவித்திரி கேட்டுட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து போஸ், நம்ம சாவித்திரி, நம்ம ஈஸ்வரி, அதுக்கப்புறம் சித்ரா, இவங்க 3 பேருமே கீழே வராங்க. கீழே வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "என்ன மதனி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்ல அத்தாச்சி, சும்மா தான் கீழே வந்தேன். தமிழ்ச்செல்விக்கு எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஈஸ்வரி கேட்கவும், "ஏன் நீங்க கேட்க வேண்டியது தானே, என்கிட்ட ஏன் சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க தானே அங்க மேல எண்ணெய் ஊத்தி விட்டது, எண்ணெய் ஊத்தி விட்டதுனால தான் தமிழ்ச்செல்வி இப்போ உருண்டு ஓடி வந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இங்க பாருங்க அத்தாச்சி, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது? இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாத என் மேல வீண் பழியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ நீங்க தான் அந்த வேலைய பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்க நீங்க மாட்டிக்க கூடாதுன்னு என்ன மாட்டி விடுறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல பார்த்துக்கோங்க" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க அத்தாச்சி, எனக்கு ஏதோ தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். நீங்க தான் பண்ணீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா நீங்க பதட்டமா பதில் சொல்றதுல நீங்க தான் பண்ணியிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது அத்தாச்சி" அப்படின்றாங்க. "அ இங்க பாருங்க மதனி, இங்க பாருங்க, நீங்க நீங்க தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க அத்தாச்சி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க தமிழ்ச்செல்விக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டது, உங்ககிட்ட கேட்டது மிகப்பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, "அம்மா, நீ என்னம்மா தப்பு பண்ண? நீ எதுக்காக அவங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்குற? கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. அவங்களே வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்த அப்புறம் எல்லா விஷயத்தையும் விலாவரியா நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா? அவங்க கிட்டலாம் நீ எதுக்காக கேட்கணும்? நீங்க எல்லாம் கேட்காதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சித்ரா இருந்துட்டு அதாவது ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரி இருந்துட்டு, "சரிடி, அமைதியா இருடி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழ்ச்செல்விக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு இவங்க 2 பேருமே அபார்ஷன் ஆகணும் தான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்துட்டா தனக்கு மரியாதை இருக்காது, அதே மாதிரி நம்மளை அடிமை மாதிரி நடத்துவாங்களே அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே தமிழ்ச்செல்வி அவ்வளோ வெறுக்கிறாங்க. தமிழ்ச்செல்வியை தலையில தூக்கி வச்சு ஆடுறதுனால தான் இவங்களுக்கு யாருக்குமே தமிழ்ச்செல்வியை பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் தமிழ்ச்செல்வி செய்கிற நன்மையெல்லாம் இவங்களுக்கு ஒருபோதும் புரியவே புரியாது. மற்றவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணுன்றதில் தான் இவங்க எல்லாருக்குமே இது குறியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழில் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக நம்ம மோகனா கிட்ட, "இங்கே பாருங்க அத்தை, என்னோட குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பதட்டமாயிட்டேன் தெரியுங்களா? இப்போது டாக்டரு என்கிட்ட குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நார்மலாக இருக்குன்னு சொன்ன உடனே தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே பயந்துட்டு தெரியுமா அத்தை" அப்படின்றாங்க. "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்திருக்க கூடாதா? கீழே என்ன இருக்கு ஏதுன்னு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து வந்திருக்க கூடாது தமிழ்ச்செல்வி" அப்படின்றாங்க. "அத்தை, எனக்கு தெரியல அத்தை, அவங்க யார் என்ன ஊற்றி வச்சிருக்காங்கன்னு தெரியல. யாராச்சும் இது பழி வாங்குறதுக்குன்னே செஞ்சாங்களா இல்லை என்னன்னே ஒன்றும் புரியல அத்தை" அப்படின்றாங்க. "இங்க பாரு, அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, "என்னம்மா தமிழ்ச்செல்வி, இப்போ எப்படி இருக்கு? குழந்தைக்கு எப்படி இருக்கா?" அப்படின்றாங்க. "மாமா, 2 பேருக்குமே நல்லா இருக்கு மாமா, இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இனிமே எங்க போறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாரையும் கஷ்டப்படுத்தாது. இங்க பாரு, எங்க அப்பா எவ்வளோ பயந்து போயிட்டாரு. எங்க அப்பா பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்றேனே தவிர வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் நீயும் தப்பா எடுத்துக்காது சரியா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு, "அக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் என்னை இங்கே பாருங்கக்கா, குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு நான் கோவப்பட்டிருப்பேன் தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பு இருந்துட்டு, சரி சரி, எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம், வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு வேலையா, "அண்ணன், தமிழ்ச்செல்விக்கு என்னாச்சுன்னு, குழந்தை கலைஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே கேட்கவும், என்ன நீ எடுத்த உடனே குழந்தை கலைஞ்சிருச்சான்லாம் கேட்குற? இங்க பாரு சாவித்திரி, இந்த 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 விஷயத்துக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே குழந்தை கலைஞ்சிருச்சான்னு சொல்றேன், என்ன வாய் உனக்கு அப்படின்னு பயங்கர கோவத்தோட கேட்கவும், இங்க பாருங்கண்ணே, படிக்கட்டுல இருந்து அவ்வளோ தூரம் உருண்டு உருண்டு வந்ததுல அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு பயந்து கேட்டேன். இதுல என்னென்ன இருக்கு? இதை நான் தான் பண்ணன்ற அளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாரு சாவித்திரி, இந்த மாதிரி பேசுற வேலை இனிமே வச்சுக்காத சரியா? இந்த மாதிரி குறுக்கு புத்தியெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் விட்டு தள்ளிட்டு வாழ்க்கையில எப்படி முன்னேறலான்றதை மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சேர்ல உட்காராரு. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருங்கடி, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கல. இப்போ உங்களுக்கு அதாவது இப்போ ஒரு ரொம்ப கெட்ட செய்தியா சொல்லியிருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க போல. ஆனா இப்போ என்ன, ரொம்ப மனசு வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம காவேரி, அதாவது யாரு, இந்த தமிழ் இருந்துட்டு, தமிழை சேது இருந்துட்டு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரதை பார்த்தா நம்ம யாரு,
ஈஸ்வரியும் தாமரையும் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. என்னம்மா இது பாருமா, எப்படி எப்படி தூக்கிட்டு வராங்கன்னு பாருமா, சேதுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டு இங்கே பாருங்கம்மா, இவங்க 2 பேரையும் எப்படி ஒன்று சேர்ந்து வராங்களேன்னு இவங்கள பார்த்தாவே எனக்கு அவ்வளோ வயிற்றெரிச்சலாக இருக்குமா. கண்டிப்பாக இது நடக்கவே கூடாதுமா, ஏதாச்சும் பண்ணி நம்ம இவங்கள 2 பேரையும் பிரித்து ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, அப்புறம் சாவித்திரின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழில் இருந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு மாடி ஏற போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அது யார், நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதோ ஒரு நிமிஷம் நில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரியா சேதோ, மேலே இருந்து இனிமேல் தமிழ்ச்செல்வியால் மேலே மாடிப்படி ஏறி இறங்க முடியாதுன்றதுனால தமிழுக்கு கீழேயே ஒரு ரூமு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்றாங்க. அப்படியாப்பா, கீழே எந்த ரூமை கொடுக்குறது, கீழே இருக்கிற ரூம் எதுவுமே காலியே இல்லையே, எல்லாமே ரொம்ப எல்லாமே எல்லாம் அவங்கவுங்க இருக்காங்கல்லப்பா அப்படின்றாங்க. இங்கே பாரிய சேதோ, உன்னோட ரூமை யாருக்காச்சும் கொடுத்துட்டு மற்றவங்களோட உனக்கு எந்த ரூம் வசதியாக இருக்கோ அந்த ரூமில் இருக்கிறவங்கள மேலே அனுப்பிடலாம்ப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி, தாமரை, நம்ம சாவித்திரி, தாமரை ரூமை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரியும் நம்ம சாவித்திரியும் நம்ம தாமரையும் பயங்கர கோவத்தோட, இங்கே பாருங்கண்ணே, என்னோட ரூமெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இங்கே பாருங்கண்ணே, என்னோட ரூமில் நாங்கள் மட்டும்தான் இருப்போம், இங்கே பாரு ஈஸ்வரி, இங்கே பாரு சாவித்திரி, நீ மேலே ரூமில் தான் தங்க போகிற, இனிமே தமிழ்ச்செல்வியும் சேதோ இந்த ரூமில் தான் தங்க போகிறாங்க, உங்கள் துணிமணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு மேலே போங்க, சேதோ நீ தமிழ்ச்செல்வியை கீழே விட்டுட்டு போயிட்டு தமிழ்ச்செல்வியோட பேகும் உன்னோட துணிமணிகளும் கீழே எடுத்துகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை போயிட்டு கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவம். இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே, ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன ரூமை விட்டு காலி பண்ண வச்சுட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டை விட்டே போக வைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இருந்துட்டு சாவித்திரி கிட்டே சொல்லவும், சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாருங்க தாச்சி, இங்கே பாருங்க மதனி, கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியை நான் சும்மாவே விட மாட்டேன், வந்த அன்னைக்கே என்ன இப்போது வேற ரூம் மாற்ற வச்சுட்டால, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, என்னடி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா, எவ்வளவு நேரம் உள்ளவே இருப்பீங்க, வாங்கடி 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த அப்பத்தாக்கு வேற வேலையே இல்லை, சும்மா தமிழுக்கு சப்போர்ட் பண்ற வேலை தான் இந்த அப்பத்தாக்கு, இந்த அப்பத்தாவை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணும் அப்படின்னு தாமரை ஒரு பக்கம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம யாரு சாவித்திரி இருந்துட்டு, அமைதியா இருடி, என்னதான் இருந்தாலையும் அவங்க என்னோட அம்மாவே போட்டு தள்ளிட்டா போதும்னு சொல்ற, இங்க பாரு அம்மா இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கோம், இங்க பாரு திரும்ப திரும்ப அந்த மாதிரி பேசிக்கிட்டு வேலையை விட்டுரு சரியா, இங்க பாருமா, என்ன புதுசா உங்க அம்மா மேல உனக்கு அவ்வளோ பாசம் வந்திருக்கு, இங்க பாரு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரியும் வெளியே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சேதுவும் கீழே வந்துட்டு, அப்பா மேலே எந்த ஒரு பொருளும் இல்லைப்பா, எங்களோட எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரு சாவித்திரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீ மேலே தங்க போற, அதுக்கப்புறம் சேதுவே மேலே வந்துடுவான், அது வரைக்கும் ரூமை பத்திரமா பார்த்துக்கோ, அங்கே இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல இருக்கணும், அதே மாதிரி வச்ச பொருள் வச்ச இடத்துல தான் இருக்கணும், தூசி துப்பு சேராமல் அந்த ரூமை அப்படியே பார்த்துக்கோ சரியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மாமா, என்ன மாமா நீங்கள் பேசுறது கொஞ்சமாவது சரியா இருக்கா அப்படின்றாங்க. என்ன சரியா இருக்கா, எல்லாம் சரியாக தான் இருக்குது, இன்னும் அதாவது தமிழ்ச்செல்விக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் எல்லாருமே நீங்கள் மேலே இருப்பீங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரூமில் அவங்க இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி கிட்ட நம்ம ராஜாங்க சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வருது. என்ன பண்ணுறது, அண்ணன் சொல்லிட்டாரே, அண்ணன் சொல்ல மீற முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரூமுக்கோ போயிடுறாங்க. ரூம் போன உடனே, இந்த ரூமும் வசதியாக தான் இருக்குது, என்ன நம்ம ரூமில் இருந்திருந்தா கொஞ்சம் ப்ரைவசியாக ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு கீழே வராங்க. கீழே வந்த உடனே காவியா பார்த்தா ராஜாங்க இருந்துட்டு, அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அங்கிள் அப்படின்றாங்க. என்ன விஷயமா, அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கீழே வர சொல்லுங்க, கீழே வர சொன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு வசதியா இருக்கும் அங்கிள் அப்படின்றாங்க. என்னம்மா விஷயம் இருக்குது அங்கிள், நீங்க எல்லாருமே வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரிம்மா நீ சொல்றதுனால நான் எல்லாருமே வர சொல்றேன், கருப்பு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கீழே வர சொல்றியா அப்படின்றாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு தாமரை ரூமுக்கு போகிறாங்க. தாமரை ரூம் போயிட்டு இங்கே பாருங்க உங்கள 2 பேரையும் மாமா கீழ வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா, ஈஸ்வரி, ஆ அதுக்கப்புறம் போஸ் இவங்க 3 பேரையும் போய் கூப்பிடுறாங்க. உங்கள பெரிய மாமா கீழ வர சொன்னாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு என்னடா நம்மள கூப்பிட்டுருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? ஏதாச்சும் நம்மளுக்கு சொத்து இது எழுதி தர போறாரோ? நமக்கு ஏதாச்சும் காசு இது தர போறாரோ? அப்படின்னு சொல்லிட்டு வேற கற்பனை உலகத்துல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதியும் வர சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலர் எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க ஹாலுக்கு வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு காவியா என்ன விஷயம்னு சொல்லு காவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட இப்போது தமிழ்ச்செல்வி மாடிப்படியிலேருந்து விழுந்தாங்கல்ல அதுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கிட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்னம்மா காவியா சொல்கிற? ஆமாங்க அங்கிள், இந்த விஷயத்த நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது இல்லையா? இந்த விஷயத்த யார் பண்ணது ஏது பண்ணதுன்னு நம்ம விசாரிச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்க தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ சொல்றதும் வாஸ்தவமாம்மா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க அங்கிள், அவங்க பேசுறதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க யார் பண்ணது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம அந்த மூமெண்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால தான் அவங்க கிட்ட ஒரு 2-3 கொஷின்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸில் நான் யார் இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு நானே கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது யாரு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லவும் நம்ம காவியா சொல்லவும் இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருமா, நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு நான் இத்தனை வருஷமாக போராடிட்டு இருந்தேன். அந்த நீதியும் நேர்மதியும் நீ கட்டி காப்பாற்றுறதுக்காக எப்போவுமே நீ இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட ஒரு பேரே வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு ஒவ்வொரு கொஷினாக எல்லாருக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டம் படாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி தன்னோட மாமியார் தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு காவியாக்கு தெரியும். ஆனா காவியா இருந்துட்டு தன்னோட வாயிலே இதை ஒப்பிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எத்தனை ஜென்மம் ஆனாலையும் நான் தான் இதை பண்ணேன்னு அவங்க 2 பேரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படி ஒரு மனுஷங்க கிட்ட அதாவது அவங்களே அவங்க வாயால உண்மையை சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா இருந்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அங்கிள், அதாவது யார் இதை செஞ்சதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னா கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க அலாட் ஆயிடுவாங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். இங்க பாருங்க, நீங்க உங்க கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் யார் பண்ணதுன்னு முழுசாவே எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே உங்க வாயால உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை இல்லாம தப்பிச்சிடுவீங்க. அப்படி இல்லையா நானா பெரிய மாமா அங்கிள் கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய தண்டனையா வாங்கி உங்களை ஜெயில் கழி தின்ன வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம சித்ரா இருந்துட்டு என்னம்மா நம்ம தான் பண்ணோன்னு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக நம்ம சும்மாவே விட மாட்டாங்கம்மா. இந்த காவியை வேற லூசு மாதிரி இது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளெல்லாம் கேட்டாங்களா இந்த மாதிரி பண்ணுன்னு? இவளாம் எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்கே பாருமா, கண்டிப்பாக இவளால் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது போலம்மா. இவ எடுத்துகிட்டு வந்த காசுலேயும் கார்லேயும் நம்ம சொகுசாக வாழலாம்னு நினச்சா, ஆனால் இவ நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காளேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் நீங்கள் கேளுங்க அங்கிள், இப்போ கேளுங்க, அவங்க கண்டிப்பாக பதறி போய் தான் ஆன்சர் சொல்லுவாங்க. அப்படியே அவங்க யாருமே சொல்லலைன்னா கடைசியாக நான் யார் பண்ணது எதுக்காக பண்ணாங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னப்பா சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே பாருங்க ஐயா, கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். நடக்காமையா இத்தனை பேர் இந்த கோவிலுக்கு வராங்க சொல்லுங்கள்? நிறைய வேண்டுதலெல்லாம் செய்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி கோவத்தோட ஈஸ்வரி கிட்ட போயிட்டு காவியா இருந்துட்டு இங்கே பாருங்க அங்கிள், கண்டிப்பாக இங்கே இருக்க யாருமே இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த விஷயத்தில் நானே உங்ககிட்ட பதில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு இங்கே பாருங்க அங்கிள், இந்த விஷயத்த யார் பண்ணது எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு எல்லா விவரமும் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லாமலே இருக்க மாட்டேன். இங்கே பாருங்க அங்கிள், இந்த விஷயத்த பண்ணதையே அதாவது என்னோட அத்தையும் என்னோட புருஷனோட தங்கச்சியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் சொல்றது உண்மைன்றதுனால தான் உங்ககிட்ட இந்த இவ்வளோ அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்.
இவ்வளோ தைரியமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மை இல்லாம நான் எப்பவுமே எந்த விஷயத்தையும் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா சொல்லவும், இத கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கும் பயங்கர கோவம் வந்துருது. "இங்க பாரு ஈஸ்வரி, நீ தான் இந்த வேலைக்கு காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்க மாமா, நான் இல்ல மாமா. ஏதோ அவ என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி என் மேல அபாண்டமா பழி போட்டுருக்கா. அத பார்த்து நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் கேட்பீங்களா மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு "இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க தான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வெட்கமா இல்ல? ஒரு பொழந்தாச்சி பொண்ணு நடந்து வருதே அப்படின்னு நினைச்சு கூட பார்க்காம ஈவு இறக்கம் இல்லாம அங்க எண்ணெய ஊத்தி வச்சு இப்போ அவள விழுக வச்சுட்டீங்கல்ல, உங்கள நான் சும்மாவே விடமாட்டேன். இனிமே நீங்க இந்த வீட்ல இருக்கவே கூடாது" அப்படின்றாங்க. இத கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, ஏதோ என்னோட பையன் தெரியாம பண்ணிட்டான் மாமா. அவன மன்னிச்சிருங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இத கேட்ட நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாரு, உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமே இந்த கதையில என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ